கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அவங்கவுங்க கட்சியில். அது கண்டி சரியாயிட்டு இன்னும் கொஞ்சம் பொசிஷன் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிஜேபியையும் காங்கிரஸையும் டிஎம்கே ஏடிஎம்கே டீல் பண்ணுற விதமே வேற. விஜய்க்கு எல்லாரும் தெரியும் சார். விஜய்க்கு எல்லாருக்கும் விஜய் தெரியும். செல்ஃபி எடுத்துக்கோங்க, செல்ஃபி உள்ள பாட்டு போட்டு ஆடுங்க. டன் 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 டா. நம்ம 1000 ரூபாய் கொடுத்தனா விஜய் அண்ணா அழகாக இருக்காரு. என்னம்மா எம்ஜிஆர் காலத்து சின்னம் விஜய் அண்ணா அழகாக இருக்காரு. அப்புறம் சரி விஜய் அண்ணா அழகாக இருக்காரு அதனால போய் ஓட்டு போடுவாங்களா? கேரண்டி கிடையாது. டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. அவரால் திமுக எதிர்க்க முடியாது. அவர் என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டோம் ஈஸியா. நான் எப்படி கோவம் வரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அவர் பேசுற அரசியல் சரியா? அவர் பேசுறது அரசியலே இல்ல சாமி. அஜித் என்ன டைனோசரா? எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். அப்படி ரோட்ல உட்காந்து ஒப்பாரி வைப்பீங்களா குடும்பத்தில் சண்டைனா? மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பார்ட்டி இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி அதுதான். வராதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? ஒண்ணுமே. விஜய் மட்டும் வர மாட்டார் எப்படி சொல்றீங்க? வெளிப்படையா பேசுறதுனால ஒரு சிலருக்கு கோவம் வரும், இல்லை குத்தம். தேர்தல் ஆணையத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் புக்கு போட்டிருக்காங்க. தமிழகத்தில் எப்படி எல்லாம் தேர்தல் நேரத்தில் தகுடு திட்டம் வேலை நடக்குது, உத்து கொடுக்குற வேலை, முதுகுல குத்துற வேலை. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நெறியாளருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். பாஜகவின் மூத்த தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான பியூஷ் கோயல் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு. இது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுது. சந்திப்பு முடிந்ததுமே ஓபிஎஸ் தினகரன்லாம் அதிமுகவில் இணைய போகிறாரு, எடப்பாடி சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. ஆனால் போக போக அப்படி இல்லை. ஓபிஎஸ்ஸே எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் எப்படி சேர முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். பாஜகவுக்கு 30 சீட்டு அப்படின்றத கொடுத்துருங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட கேட்டதாக செய்திகள் வருது. அதாவது சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்து தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு 30 சீட் அப்படின்னு கேட்டதாக தகவல்கள் வருது. எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்துட்டு போயிருக்கார். அவர் நினச்சது ஒன்று, நடக்கிறது வேற. பெரிய அந்த சிக்கல் என்பது இன்னும் கொஞ்சம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இந்த என்டிஏ கூட்டணி அந்த ஷேப்பில் கொண்டு வர்றது. ஏன்னா இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைலாம் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல, ஓபிஎஸ் வேணான்னு. பழனிசாமி வேண்டாம், பழனிசாமி இருக்கிற அணியில் சேர மாட்டோம் அப்படின்றது இது எதனா புதுசாக 8 வருஷமாக கிட்டத்தட்ட இது மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதில் 4 வருஷமாக இந்த ஆட்சி போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 4.5 வருஷமாக அவர் நீங்களாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்துட்டார். இவங்க சும்மாவே திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றிணையணும், ஒன்றிணைந்தால் தான் எல்லாம் அப்படின்றாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாரு, திமுக ஜெயிச்சிரும் அப்படின்றாரு. உங்கள் வாயில் என்றைக்கு திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா அன்றைக்கே நீங்கள் திமுககாரர் ஆகிட்டீங்க. அப்போ அவர் ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இல்லை அவங்களோட ஆட்கள் கிட்ட பேசும்போது என்னென்னா பார்க்கலாம் அப்படின்னாரு. டிசம்பர் 15ஆம் தேதி அவர் ஒரு இயக்கம் இல்லை கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னார். இப்போ கிட்டத்தட்ட நம்ம 25 தேதி போயிட்டோம். இன்னும் ஃபோக்கஸோ ஒரு கிளாரிட்டியோ இல்லை. நீங்கள் அரசியலில் அடுத்தவர்களை நம்பி இல்லை இன்னொரு கட்சியை நம்பி நீங்கள் அரசியல் செய்தீங்கன்னா இதுதான் நிலை. இன்றைக்கி ஐயா ஓபிஎஸோட நிலைமை என்னென்னா, நாளைக்கு அவருக்கே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாலும் பிஜேபி தான் பஞ்சாயத்து பண்ணணும். அவரை நம்பி இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது டிடிவி ஆகட்டும், ஐயா ஓபிஎஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே என்னென்னா இபிஎஸோடு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பாஜகவை மையமாக வைத்து அதை தீர்த்து கொள்ளலான்னு பார்க்குறாங்க. ஆல்ரெடி பாஜகவால் எடப்பாடி பழனிசாமி அடிக்கும் நெருக்கடி. சரி வேறு வழி இல்லை, கூட்டணின்னு ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை சேர்த்துக்க, அவரை சேர்த்துக்க, ஏப்பா இவங்களெல்லாம் நான் அப்பயும் நீக்கிட்டேன் அப்படின்னா திருப்பி அதே பேசும்பொழுது என்னென்னா ஒரு பேசு பொருள், ஒரு சர்ச்சை, இதெல்லாம் தேஞ்சு போன ரெக்கார்டுன்னு இது அவ்வளோதான். அப்போது ரெட்டலையில் யார் நிற்கணுன்றதை நான் முடிவு பண்ணுவேன். அதுதான் மெயின் பஞ்சாயத்து கூட்டு. அப்போ பாஜக தரப்புல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, கூட்டணியை பலப்படுத்தணும். இப்போ பாமக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சியெல்லாம் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் செய்யணும். நீங்கள் கூட்டணியை பலப்படுத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்கள் மக்களுக்கு உண்டான அரசியல் இல்லை தமிழகத்துக்கு இப்போ மெட்ரோ ரயில் திட்டம்னா பணம் கொடுக்கணும், பள்ளி கல்வித்துறைக்கு பணம் பாக்கி இருக்குன்னா கொடுக்கணும். கொடுத்துட்டு முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, திமுக ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் தமிழகத்துக்கு செய்ய வேண்டியது செய்துட்டோம். செங்கோல் எடுத்துன்னு போய் வச்சுட்டா அது எல்லாமே மாறிடுமா? அப்போ அவங்க பண்ணுறதுன்றது இப்போ நம்ம அயோத்தி மாதிரி மாற்றுவோம் திருப்பி. ஒரு அடிப்படையில் ஒரு உண்மை என்னென்னா, பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகக்காரங்களே
இங்கே வந்து ஒரு அயோத்தியை விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க. வட மாநிலங்கள்ல சிந்தனை என்பது வேறு, தமிழகத்தினுடைய சிந்தனை என்பது வேறு. மக்கள் தான் இங்க முடிவு பண்றாங்க. இப்ப ஹெச் ராஜா தமிழர்கள் இல்லன்னு சொல்றீங்களா? சிந்தனை மாற்றுப்படுறாங்க. தமிழரா இருந்து தமிழ் தமிழ் சமுதாயம் அந்த மாரி சிந்திக்கணும் அப்டின்னா, தமிழ்நாட வந்து நீங்க வந்து சிங்கப்பூரோடவோ, ஜப்பானோடவோ தான் ஒப்பிட்டு அந்த அளவுக்கு மேல போணும். ஆனா அந்த சிந்தனை இல்லையே. எப்ப பார்த்தாலும் அதாவதுங்க அடிப்படையில திமுக என்ன நினைக்குதுன்னா, பாரதிய ஜனதா கட்சிய எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்குது. பாரதிய ஜனதா கட்சி பரவால்ல திமுக நம்மள எதிர்க்குது. நம்மளும் இதே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல நெறைய விஷயங்கள அவங்க கடந்து போயிர்றாங்க. அதிமுகன்ற ஒரு விஷயத்த கடந்து போறாங்க. தாவேக்கான்ற ஒரு விஷயத்த கடந்து போறாங்க. நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சிய கடந்து போறாங்க. இப்ப பியூஷ் கோயல் போன்றவர்கள்லாம் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்டின்னா, அதிமுக தரப்புல ரெய்டு விடுவாங்க, கைதுகள் நடக்கும், அமைச்சர்கள் மீது விசாரணை வரும்ன்றது எதிர்பார்த்தது. ஆனா அது நடக்கல. ஆனா என்ன நடக்குது? அத இவர சேர்த்துக்க, அத அவங்கள சேர்த்துக்க, அத அவங்கள சேர்த்துக்க. அப்ப நான் எதுக்கு இவங்களலாம் நீக்கணும்? இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன பண்றது? இங்கேருந்து யாருன்னா ஒருத்தர் புறப்பட்டு போனா டெல்லியில பார்க்குறது. அப்ப இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டான நேரம். அதனால தான் 170 சீட்டு நாங்க நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத எண்ணிக்கையை குறைக்கிறாரு. 30 சீட்டு இல்ல. நீங்க 40 சீட்டு கூட பிஜேபிக்கு குடுக்கலாம். 50 சீட்டு கூட குடுக்கலாம். அது 50 சீட்டு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பிஜேபிக்கு குடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10 தொகுதி போக மிச்சம் 40 தொகுதி திமுக குடுக்குறது சமம். தாமரை வந்து போன வாட்டி 20 சீட்டு வாங்கி 4 நம்ம ஜெயிச்சாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கணும். திராவிட கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சிக்கும், திமுக, காங்கிரஸ் கட்சிக்கும் அதிகமான சீட்டு குடுக்குதுன்னா, அது வந்து அவங்க எதிரிக்கு சுலபமா ஆக்கிர்றாங்கன்றத தேர்தல் புரியுது. அதனால அவங்க சக்திக்கு மீறி கேட்பாங்க. அது பிஜேபியோட ஸ்டைலு. காங்கிரஸும் சக்திக்கு மீறி கேட்பாங்க. அது அவங்களோட ஸ்டைலு. இப்ப கூட பாருங்க, இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது, இதுல இன்னொன்னுத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்துல எப்படி வந்து ஒரு 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 சிண்டு முடிச்சு அரசியல் பண்றாங்க. காங்கிரஸ்லயுமே பாருங்க, ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி, விஜய்க்கு வந்து உதவி நான் இருக்கிறேன் பயப்படாதீங்க அப்படின்னு. எதுக்கு 41 பேர இது பண்ணிட்டு அவர் ஓடுவார் தப்பிச்சு. அதுக்கு இவரு தைரியம் சொல்லுவாரு. இதை வைத்து நேத்து கூட கன்னியாகுமரியில பாருங்க, தாவேகா நிர்வாகிகளும், காங்கிரஸ் நிர்வாகிகளும் உட்கார்ந்து பேசுறாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ, எம்பிலாம் போல. மாவட்ட தலைவர் தான் போயிருக்காங்க. மாவட்ட தலைவர் எதுக்கு போணும்? மாவட்ட தலைவருக்கு அப்ப சீட் வேணாமா? அப்போ அவர் தேர்தல் வேலைய பார்க்க மாட்டாரா? உங்களுக்கு தாவேக்கால ஒரு சில கேள்வி கேட்குறாங்கல்ல திமுகவை எதிர்த்து. உங்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வர கோவமோ, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு வர கோவமோ, ஏன் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வரல? தாவேக்கா மீது ஏன் வரல? நான் என்ன கேட்குறேன்னா, கரூர் சம்பவத்துல விஜய் வந்து தப்பித்து ஓடினாரா இல்லையா? ஒரு பொறுப்பான தேசிய கட்சியா நீங்க என்ன இல்ல பண்றீங்க? ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காருல்ல அந்த கிறிஸ்துமஸ் விழால. ஆ. 41 பேர வந்து கொலை பண்ணி, அந்த அந்த கொலைப்பழிய வந்து விஜய் மேல போட பார்த்தாங்க. யார் அப்ப எப்படி கொலை பண்ணது? எப்படி இயேசுநாதர சிலுவையில அறைந்தாங்களோ, அந்த ம். மாரி அறைய பார்த்தாங்க. ஏங்க ஆனா விஜய் மீண்டு ஒண்ணு வந்துட்டாரு. சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேன். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சரி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவங்கவங்க கட்சியில. அவங்க கட்சிக்காரங்களாலவே பிரச்சனை இருக்கு. அது கண்டி சரியாயிட்டு இன்னும் கொஞ்சம் பொசிஷன் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிஜேபியையும், காங்கிரஸையும், டிஎம்கே, ஏடிஎம்கே டீல் பண்ற விதமே வேற. இப்ப எல்லாம் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து பாருங்க எப்படி போய் பார்க்குறாரு, கொள்றான்னு. அவர் பொசிஷன் டைட்டன் ஆயிடுச்சுன்னா, அவரு பிஜேபி எப்படி டீல் பண்ண போறாருன்னு ஒண்டி பாருங்க. அதாவது நான் சொல்றது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். இது நடக்குது, நடக்கல. ஒருவேள அதிமுகவோட வாக்கு வங்கி ஏறுச்சு, இல்ல திமுகவோட வாக்கு வங்கி இத விட மேல வளருது அப்டின்னா, இவங்க தக்க பதிலடி குடுப்பாங்க. ஏன்னா வெறும் சத்தம். பிஜேபி என்ன பண்ணுது? விஜய வச்சு ஒரு 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 ஆட்டத்த காட்டுது. இல்ல அண்ணாமலைய வச்சு ஒரு ஆட்டத்த காட்டுது. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது? அதே விஜயை வைத்து அவர்கள் திமுகவுக்கு ஒரு ஆட்டத்த காட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அரசியல்ல? உங்களுக்குன்னு சொந்தமா இல்லையா? அப்போ ஒட்டு பிராணி மாரி, உண்ணி மாரி தானே நீங்க அதிமுகவும், திமுகவும் இந்த திராவிட திராவிட கட்சிகளை வந்து தேசிய கட்சிகள். கூட்டணின்றது சீட் ஷேரிங் தானே சரி சார். சீட் ஷேரிங் இல்ல. ஆ. கிறிஸ்துமஸ் விழா நீங்க தனியா கொண்டாடிக்க வேண்டியது தானே காங்கிரஸ் கட்சி. அங்க என்ன இது கண்டிக்கிறதுக்கு? இல்ல அது பொதுவான கிறிஸ்துமஸ் விழா சார். பொதுவா எப்பவுமே நடக்கிறது. எல்லா கட்சிகளும் அழைப்பு விடுத்திருக்காங்க. இல்ல இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஆதவ அர்ஜுனா ஃபங்ஷன்ல வந்துட்டு பேசினார்ல, அப்போ காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில ஆதவ அர்ஜுனா பேசினது கருத்து தவறான கருத்து. இங்க வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் முன்ன அரசாங்கம் வந்து போலீஸ் நல்ல காவல்துறை குடுத்தது. இவரு லேட்டா வந்தது தான் பிரச்சனை. இவர டைமுக்கு போ சொல்லி எல்லாம் வரைய இறைவன நான் வேண்டிக்கிறேன். அவரு பங்க்சுவலா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். மேபி பீஸ் ப்ரிவேல் அப்பான் ஹிம் அந்த மாரி எதனா அதுக்கேத்த மாரியே வாக்கியம் சொல்லிக்கணும். அவரு அதானே சொன்னாரு, சிலுவையில அறைஞ்சாங்கன்னு. ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல,
அதே மாதிரி இவருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லியிருந்தா கூட்டணியில் இருக்கிற உண்மையா இருக்கிறீங்க. காங்கிரஸ் எங்க பக்கம் இருக்காங்க. ம். காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த பக்கம் தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்றாரு. யாரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா. அவர் சொல்லுவார், அப்படிதான் நூல் போட்டு விட்டு இது பண்ணிட்டு இருப்பார். அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த குட்ட கலக்கிற வேலை தான் இவங்க நடத்திட்டாங்க. நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அவர்கள் மீது விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம்? திமுக கிட்ட அவங்க வந்து செக்கில் காசு வாங்கினாங்கன்ட்டு. ஆனா குறைந்தபட்சம் அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல. எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க அதை மறைக்கல வெளிப்படை. ஆமா, அது ஒரு தைரியங்க. மறைக்கலையே. ஆமா, 5 கோடி வாங்கணும், 10 கோடி வாங்கணும், செக்கில் வாங்கினேன், கட்சிக்கு வாங்கினேன், கட்சி ரீதியா செலவு பண்றேன். இப்ப நான் என்ன பார்க்கிறேன், திமுகக்கு லாட்டரியிலிருந்து பணம் வருது, அதிமுகவுக்கு லாட்டரியிலிருந்து பணம் கொடுக்குது, தாவேகாக்கு எலக்டோரல் பாண்டு சட்டத்தில் அது கரெக்ட், தவறு கிடையாது, சரிதான். மக்கள் புரிதலுக்கோசரம் நான் சொல்றேன், எலக்டோரல் பாண்டுக்கு லாட்டரி நிறுவனங்கள் எல்லாமே காசு கொடுக்குது. ஆனா லாட்டரி நிறுவனத்தை சார்ந்தவங்களே நடத்துற ஒரு புகழ்பெற்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது தாவேகா. இது எப்படி புனித கட்சி ஆகும்? இல்ல அது அப்போ இல்ல அப்ப சார். நான் என்ன இங்க பாக்குறேன், மார்ட்டினுக்கும் எங்க மாமனாருக்கும் எனக்கும் தொடர்பு இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி, அவங்க மார்ட்டின் குடும்பத்தினரும் அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. அப்புறம் எப்படி லாட்டரி அருமையா சொன்னீங்க. இதையே தான் இந்த சம்பந்திங்க வீட்டுல ரைடு நடக்குது, மச்சான் வீட்டுல மந்திரி மச்சான் வீட்டுல ரைடு நடக்குது, இல்ல மந்திரி தம்பி ஓடி போயிட்டாரு, இல்ல எதிர்கட்சி தலைவர் அந்த வரிசையில் இருக்கவர்கள் கூட முன்னாடி இருந்த காலத்துல, அதற்கு முன்னாடி இருந்த காலத்துல அரசியல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் எனக்கும் பந்தம் இல்லை, அவர் பிரிஞ்சிட்டாரு. இல்ல எங்க குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. அப்புறம் திமுகவுக்கு போய் அங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாரு. விசிகால போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. இப்ப தாவேகாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு அவரு தானே அக்யூஸ் பண்றாங்க. அவரை அக்யூஸ் பண்ணுவாங்கங்க அவங்க. அதாவதுங்க, இன்னைக்கு விஜயால நிறைய குழப்பங்கள் ஜாஸ்தி ஆகுது. விஜயை வைத்து நிறைய பேர் பிழைப்பு நடத்துவதற்காக, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வெறும் கூட்டணின்ற வார்த்தையை ஒன்றே வைத்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் நலன் பேசுறதே கிடையாது, மக்கள் பாதிப்பு பத்தி பேசுறது இல்ல, மக்கள் என்ன எண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க, மக்கள் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை போச்சா, அதை பத்தியெல்லாம் பேசுறதே கிடையாது. போராட்டம்லாம் நடக்குது, அதை பத்தி பேசுறது இல்ல. ஒரு சில நேரத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு சில நேரத்தில் வந்து இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், மக்கள் தேடி மருத்துவம் ஆகட்டும், நல்லா பண்ணிட்டு இருக்கு. தாவேகல்ல கூட போராடுறாங்க சார். எதுக்கு? அஜிதா வந்து விஜய் கார் முன்னாடியே நின்று போராடினாங்கல்ல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல்ட்டு வரும் ஒவ்வொரு பஞ்சாயத்தா. சொந்த கட்சிக்காரங்களே பார்க்காத ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அது அவர் தான். நான் வந்துங்க, ஏதோ விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரே ஆக மாட்டாரு, அவருக்கு வந்து தகுதியே இல்லை, நான் அப்படியெல்லாம் அபாண்டமாக நான் பேசல. நான் வந்து நியாயப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 200 கோடி கொடுக்குறேன், கொடுத்துட்டு நீங்கள் தான் எல்என்டி, எனக்கு வந்து 20 அடுக்கு மாதம் கட்டணும், 2 மாதத்தில் கட்டணும் அப்படின்னா உங்களால் முடியுமா? இதே மாதிரி தானே இருக்கு. 2 வருஷம் ஆன கட்சி தேர்தலே முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னா அது என்ன விதமான புரிதல் அது? சார் அது அவங்களோட எதிர்பார்ப்பு. வெயில் தெரியாது, மழை தெரியாது, வெள்ளம் தெரியாது, வெள்ள பாதிப்பு தெரியாது, ஒரு கட்சியினுடைய அமைப்பு தெரியாது. 2 விஷயம் இருக்குங்க. விஜய்க்கு எல்லாரையும் தெரியும் சார். விஜய்க்கு எல்லாருக்கும் விஜய் தெரியும். செல்ஃபி எடுத்துக்கோங்க, செல்ஃபி உள்ள பாட்டு போட்டு ஆடுங்க, டன் 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 டா அப்படின்னு அந்த பாட்டு முடிவும் முதலமைச்சர் ஆயிடும். என்னங்க இது? அப்ப இன்னத்துக்கு பூத்து? சரி, பிஎல்ஏ 1ன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பிஎல்ஏ 2னா தெரியுமா? ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர், எலக்டோரல் சிஇஓ, சிஇஓவே தெரியலையே. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு புதிய கட்சியில போய் நீங்க இவ்வளவு புதிய கட்சிக்கு ஆனா அவ்வளோ பெருசா லம்பா தூக்கின்னு போனோம் புனித கோட்டையை. அதை மக்கள் முடிவு செய்வாங்க சார். மக்கள் முடிவு செய்வாங்க. மக்கள்லயும் இந்த கருத்து இருக்குது, அதுதான் நான் பேசுறேன். ஜனநாயக நாட்டுல அது வந்து அந்த உரிமை இல்லையா? ஐயோ, நீங்க படம் எடுங்க, கனவு காணுங்க, அதுல உரிமை இருக்கு. ஐயா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, எல்லாருமே கனவு காணுங்கன்னு அக்னி புஸ்தகத்துல. அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. எதார்த்தத்துக்கு வாங்க, நிதர்சனத்துக்கு வாங்க. பூராவே வந்து ஒரு பில்டப்பாவே போயிட்டு இருந்தா இது எப்ப இந்த பலூன் வெடியும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவரு பரட்டுவாரு, அதுவாயிருவாங்க. நம்ம பத்திரிகையாளரே நிறைய பேர், ஓகேங்களா? நானும் 30% வாக்குகள் அவருக்கு இருக்குன்னு நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு 30 மாசத்துக்கு 3 ஏத்திருங்க. இப்படியே ஏத்திக்கினே போனீங்கன்னா இன்னும் 5 மாசம் இருக்கு, ஓகேங்களா? டிசம்பர்ல 5 3 15, 30ஓட 15 45, திமுக 44, 1% எக்ஸ்ட்ரா விஜய் ஜெயிச்சிட்டாரு. நான் உதவி பண்றேன் அவங்களுக்கு. இந்த சர்வே எல்லாம் நான் வரேன், இந்த சர்வேக்கெல்லாம் நான் வரேன். ஓட்டு போறவங்கள 65% தான் இருக்கும். அதெல்லாம் லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது. தாவேகாவை பொறுத்தவரை லாஜிக் இல்லாமல் கிராவிட்டியை டிஃபை பண்ணுவோம். கிராவிட்டி என்ன பண்ணும்? புவியோட அந்த சக்தி என்னன்னா, ஒரு வெயிட் இருக்குன்னா அந்த வெயிட் வந்து தரையில் கால் வச்சிருக்கணும். இவங்க தரையில் கால் வைக்கிறாங்களா? தாவுவாங்க, இல்லை இது மாதிரிலாம் ஏறுவாங்க, தொங்குவாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் டிஃபை பண்ணுவோம். எலெக்ஷனை ஒரு தேர்தல்னாதான் முத்தம் கொடுப்போன்னு சொல்றாரு சார். அவர் முத்தம் கொடுக்கட்டும், ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கட்டும், செல்ஃபி எடுக்கட்டும், பாட்டு போட்டோம், டேட்ஸ் ஆட்டோம். நான் வந்து அரசியலை பேசுறதுக்கு நான் ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்கிறேன்.
அப்போ என் பார்வையில் நீங்கள் சொன்னீங்களா அந்த 30% அது எப்படி வருதுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு கணக்கு எடுக்கணும். மொத்தம் ஒரு தொகுதிக்கு 280லேருந்து 300 பூத்து. ஒரு பூத்தில் வந்து இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1000 வரும். எஸ்ஐஆருக்கு முன்னாடி 1200 இருந்தது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வியூக வகுப்பு நடத்துகிறவங்களும் ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாமே வந்துட்டு சாம்பிள் சைஸ் வந்து 3000 எடுப்பாங்க. சம்டைம்ஸ் லோ பட்ஜெட்டாக இருந்தால் 1500 எடுப்பாங்க. பெரிய கம்பெனியாக இருந்தால் 3000 எடுப்பாங்க. இது சாணக்கியாவாகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ஆஜ்தாக் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொகுதியில் வந்து ஒரு 3000 பேர் எல்லா வார்டுலையும் எடுத்தால் ஒரு சாம்பிள் சைஸ் கிடைக்கும். இதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம், அப்புறம் எலெக்ஷனுக்கு கடைசியில் முன்னாடி தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் 4 ஸ்டேஜில் எடுப்பாங்க. இந்த 4 ஸ்டேஜில் எடுக்கிறதுல அவங்களுக்கு வேணுன்றது தான் வெளில சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதை சொல்லுவாங்க. அதில் இருக்க பாதகத்தை சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை. 2வது பிரச்சனை, பெண்கள் மனசில் என்ன இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆழம் அது ஆழம் இல்லை அப்படின்னு அதுக்கு பாட்டு போட்டாங்க. இந்த பொம்பளை மனசு அவ்வளோ ஆழம் அதில் கண்டே பிடிக்க முடியாது. என்னம்மா 1000 ரூபா கொடுத்தேன்னா விஜய் அண்ணா அழகாக இருக்காருன்னுவாங்க. என்னம்மா எம்ஜிஆர் காலத்து சின்னம் விஜய் அண்ணா அழகாக இருக்காரு. அப்புறம் சரி விஜய் அண்ணா அழகாக இருக்காரு அதனால போய் ஓட்டு போடுவாங்களா? கேரண்டி கிடையாது. சொல்லுவாங்க. ஆனால் பெண் வாக்காளர்கள்ட்ட கருத்து கணிப்பை கேட்கறது கிடையாது. ஏன்னா அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஆண்டிப்பட்டி சொல்கிறேன், இல்லை உசிலம்பட்டி, இல்லைனா இந்த சைடு வந்து நீங்கள் ராமேஸ்வரத்தில் திருவாடனை எடுத்துக்கோங்க, இல்லைனா இங்கே நீங்கள் வாங்க சிவகங்கை எடுத்துக்கோங்க, இல்லை இங்கே வந்து நீங்கள் மயிலாப்பூர் எடுத்துக்கோங்க. பெண்கள் கிட்ட போய் நீங்கள் வந்து நான் கணக்கு எடுக்கிறேன் அப்படின்னும்போது அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் தயங்கி வைக்கப்பட்டுட்டே போயிடுவாங்க. இது இயல்பு, பெண்களோட இயல்பு. அப்போ நீங்கள் இந்த சர்வேல பெண்களை எடுக்கிறதே கிடையாது. பெண் வாக்காளர்கள் ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் தேர்தலை மாற்றுறது. அப்போ அவங்கக்கிட்ட எடுக்கிறதில்ல ஃபஸ்ட்டு. 2வது, வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. செல்ஃபி புல்ல டான்ஸ் ஆடுகிறவங்க ரோட்டில் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 பேரை போய் யங்ஸ்டரை போய் கேட்குறீங்க, ப்ரோ ப்ரோ வைப்பு பண்ணு ப்ரோ விஜய் ப்ரோ அப்படிம்பாங்க. ஓட்டு இருக்குதானா? இல்லை ப்ரோ செக் பண்ண ப்ரோன்னுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சாம்பிள் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இது எடுக்கிறீங்க. ஸோ அப்போ வயசானவர்களை ரீச் பண்ணல, பெண்களை ரீச் பண்ணல, யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள தான் நீங்கள் சாம்பிள் எடுக்கிறீங்க. சரி, இது எல்லாமே ரைட்டு. கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு குசிப்படுத்துகிற திட்டம் தமிழகத்தில் இருக்கா இல்லையா? செல்ஃபி வேணுமா, இல்லை வேட்பாளரோட அறிமுகம் வேணுமா, வேட்பாளரோட ஒரு விளம்பரம் வேணுமா, இல்லை வேட்பாளரோட நட்பு வேணுமான்னு கேட்டால் அங்கே என்ன பண்ணுவாங்க? நான் யதார்த்தத்தை பேசுகிறேங்க. ஆர்கே நகரில் என்ன ஆச்சுன்னு தெரியும், அதுக்கப்புறம் நம்ம மதுரையில் என்ன ஆச்சுன்னு தெரியும், அதுக்கப்புறம் ஈரோடில் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ அதிமுக காலத்துலேயும் சரி, திமுக காலத்துலையும் சரி, இடைத்தேர்தலில் பொது தேர்தலில் என்ன நடக்குதுன்னு தெரியும். வாக்காளர்கள் பணம் கொடுக்குறது இருக்குது. விஜய் இப்போ என்ன ஜெயிக்கிறவங்களாம் பணம் கொடுத்து தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அதுவும் தேவை, அதுவும் தேவை. ஏன் நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு காலத்தில் என்ன எல்லாம் கேட்குறாங்க, இவருன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, ஏன் மக்கள் காசு கொடுத்தா என்ன தப்பு? கொள்ளை அடிக்கிறீங்களா எல்லாம் அரசியல்வாதிங்க? யார் விட்டு போனோம்? ஆளாளுக்கு திருடின்னு போகிறதுக்கே நாங்கள்லாம் வரி கட்டணும், வட்டிக்கு வாங்கணும். இப்போ ஜனங்க ஒண்டி நாங்கள் இப்படியே இருக்கணுமா, நொட்டையாகவே இருக்கணுமா? குடிசை வீடு குடிசை வீடாகவே இருக்கணும். கொஞ்சம் மாடி வீடு கட்டக்கூடாது, உடனே வந்துடுவாப்பில் வரி வசூலிக்கிறதுக்கு. ஒரு கார் வாங்கிடக்கூடாது, உடனே சுங்க வரி. பெட்ரோல் போனால் அதுக்கு வரி. அப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களை குசிப்படுத்துகிறவங்க யாரோ, நீ திட்டமாக குடிப்பியோ, காசாக குடிப்பியோ, கட்டி பிடிப்பியோ, நம்பிக்கை பெறுவியோ பெரு, மக்களோட மனசுல இடம் பெறு, மக்களை சந்தி. அதுதான் அண்ணா சொன்னார். அண்ணா அன்னைக்கு காலத்துல யோகிதர்கள் அதிகமா இருந்த காரணத்தால அப்படி சொன்னார். இன்னைக்கு யோகிதர்கள் குறைவா இருக்கிறதுனால அதற்கு எதிரானவர்கள் அதிகமா இருக்கு. நான் இப்படி சொல்றேன். சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் சொல்றாரு, விஜய்க்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டம்லாம் சேர்க்கணும் இல்லை அப்படின்றாங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் கூட்டம் போட்டாரா? இந்த கூட்டம் வராது. சரி, நான் என்ன கேட்கிறேன், சரி வந்தவங்களுக்கு தண்ணியை மிச்சம் அவரு கோட்டைக்கு போயிடுவார்ல முதலமைச்சராக. போகலாம். மணல் கோட்டை, இந்த நீங்கள் பூரி போனீங்கன்னா ஒரிசாவில் அங்கே ஒருத்தர் இருக்கிறார். இந்த மணல்லே நல்லா இதெல்லாம் கட்டுவார். இந்த சாண்ட் ஆர்ட்டில் சூப்பராக பண்ணுவார் அவர். அவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா பனையூர்லேயே அங்கேயே பீச் இருக்குது பனையூரில், அங்கே வந்துட்டு அப்படியே கட்டி வச்சு அதில் வந்து கொடியேற்றுற மாதிரிலாம் பண்ணி ஜார்ஜ் கோட்டை. சார், மொத்தம் 1000 அரசியல்வாதி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எம்எல்ஏ ஆகணுன்ற கனவோடு, ரைட்டுங்களா? அதில் ஒரு 10 பேர் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவோடு இருப்பாங்க. அதில் ஒரு 100 பேர் அமைச்சர் ஆகணுன்ற கனவுல இருப்பாங்க. இது நான் சொல்கிறது இயல்பு. இந்த 1000 பேர் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருப்பாங்க, அண்ணா திமுகவில் இருப்பாங்க, விசிகாவில் இருப்பாங்க, பாஜகவில் இருப்பாங்க, பாமகவில் இருப்பாங்க, டிஎம்டிகேவில் இருப்பாங்க, தாவேகாவில் இருப்பாங்க. ஆகிற சான்ஸ் 234 பேருக்கு தான் எம்எல்ஏ. இந்த 234 பேரில் வேட்பாளர்னு இருக்கிறாங்களா, லோக்கலில் காது குத்துக்கு போகணும், கருமாதிக்கு போகணும்,
அவங்களுக்கு எதனா ஒரு ஒரு நிழா இருக்குது, கொஞ்சம் ஒரு 200 ஓட்டு இருக்கிறவர்னா மஞ்சள் நீராட்டு விழா கூட கூப்பிடுவாரு அவரு. இல்லங்க பிஸியா இருக்கிறாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த விஜயோட ஒரு விளம்பரத்த வச்சு, நேத்து வரலும் காது குத்துக்கு போனவன், மாரியம்மன் கோயிலுக்கு காசு குடுத்தவங்க, மாதா கோயில் கொடி ஏத்துறதுக்கு காசு குடுத்தவங்க, தர்கால எல்லாருக்கும் பழக்கமானவங்க, எல்லாத்தையும் விட்டு குடுத்துருவாங்க. உங்களோட அந்த வசீகர முகத்துக்காக அந்த எம்எல்ஏ, அந்த கவுன்சிலரு அவங்க கட்சியில எல்லாருமே விஜய் சார். சொன்னார்ல திருப்பரங்குன்றம் விஜய், ம். திருமங்கலம் விஜய், ஏன் எல்லா மதுரை பேரையும் கிழக்கு விஜய். குடுங்களேன். டயலாக் பேசுறேன். எலக்ஷன் கமிஷன்ல அப்படியே சொல்லலாம். "அப்பா எங்க கட்சியில வந்து நான் தான்ப்பா எல்லாமே. எல்லாத்தையுமே என் பேர போட்டு நீங்க போடுங்க." கேளுங்களேன். சிரிப்பாரு எலக்ஷன் ஆஃபீசர். பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். போ நீ தேர்தலே நீங்க தகுதி இல்லாத போ அப்படின்ருவாங்க. ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும் சார். எத்தனை பேருக்கு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க. நான் சொல்றது நடக்கும். இந்த கூட்டணிக்கு போமாட்டேன், தனியா தான் நிப்பேன், நான் அப்படியே செய்வேன்றவங்க, இல்ல நம்பி போறவங்க நெறைய பேர் கடனாளியா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். என்னோட நண்பர்கள் உட்பட மாவட்ட செயலரா இருந்திருக்கிறாங்க, வேட்பாளரா இருந்திருக்காங்க. நெறைய பேர் கடன்ல இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? இந்த வருஷம் கேலண்டரு, டைரி, ஸ்வீட் வேலைலாம் சேல்ஸ் இல்ல. என்ன காட்டுது இது? ஏன் இல்ல? எது எப்படி போகுன்னே தெரியல. செலவு பண்ணோமா, வருமா, போயிடுமா, ஜெயிப்போமா, தோப்போமா தெரியாது. சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த டவுட் இருக்குது. ஆனா சப்ஜெக்ட்டே தெரியாதவரு ஜெயிச்சுடுவேன். ஏன் ஜெயிச்சுடுவேன்? சப்ஜெக்ட் தெரியாது. இப்ப இந்த கணக்குல பார்த்தேன் நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இல்ல அலைன்ஸ் அவரு பேசுற அரசியல் சரியா? அவர் சமூகத்துக்கு பேசுறது தேவையா? அரசியலே இல்ல சாமி. அவர் பேசுறது அரசியலா? அவர் பேசுறது அரசியல் இல்ல. காட்டுல ஃபர்ஸ்ட்டு யானை போகும். அது வந்து புல்லு மேயும். 60% மேய்ஞ்சிரும். அப்புறம் காட்டு மாடு போகும். அது ஒரு 30% மேய்ஞ்சிரும். அதுக்கப்புறமா மான்கள் போகும். அது ஒரு 10, 8%, 6% போகும். அதுக்கப்புறமா வந்து முள்ளமன்றி, அதுக்கப்புறம் இந்த முயலு, இதெல்லாம் வந்து மிச்சம் இருக்கிற 1% அது மாரி மேயும். இந்த மாரி புல்லுக்கே ஒரு கணக்கு இருக்குது. எது எது புழு எவ்வளோ எவ்வளோ அரசியல் அதுல பண்ணணும். புழு, கம்பளி பூச்சி அதுவும் வாழுதுல அதுவும் காட்டுல. வாழ்வியல். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாரி நுனிப்புல்ல மேயிற அரசியல் தான் அவர் பண்றாரு. ஒரே ஒரு ஊழல். கொஞ்சம் கரெக்ட்டா டீட்டெயிலா பேச சொல்லுங்க. எந்த கட்சியா வேணா பேசிட்டோம் அவரு. அவரு திமுக பத்தி பேசிட்டோம், அண்ணா திமுக பத்தி பேசிட்டோம், இல்ல பாஜகல இருந்தவங்கள பத்தி பேசிட்டோம். எதனா ஒண்ணு பேசிட்டோம். அதிமுக பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள்லாம் தாவேக்கால இருக்காங்க. தயவு செய்து பேசணும். ஏன்னா இப்போதைக்கு டிஎம்கே இன்னும் ஆரம்பிக்கல. டிஎம்கே லைட்டா வராங்க. ஏடிஎம்கே சேர்ந்து கும்மாங்குத்து குத்தும்போது பூத்துல நடக்கும். நீங்க வேணா பாருங்க. சரி, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ம், டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. ம். அவரால திமுக எதிர்க்க முடியாது. அவர் ம். என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டோம். ஈஸியா நான் இருக்கும். எப்படி கோவம் வரணுங்க, இந்த வார்த்தைய சொல்லும்போது. நீங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கட்சி நடத்துறீங்க? உங்களெல்லாம் மதிக்காம கடந்து போற மாரி ஒரு அரசியல் பேச்சு பேசுறாரு. ஐயா டிடிவி ஆமா மக்கள் முன்னேற்ற கழகமும், விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அப்ப அரசியல்ல நீங்க ஒரு யாரு? ராஜதந்திரம் வேணும்ல சார். கூட்டணி எது? கூப்பிடுறதுல. மக்கள நம்பி அரசியல் பண்ணி தான் இந்த பிரச்சனை கிடையாது. மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. நேத்து முளைச்ச காளான், ஐடி டிபார்ட்மெண்ட்ல கூட்டின்னு போய் ஒளிஞ்சப்போ 8 மணி நேரம் இப்படியே இருந்தியப்பா நெய்வேலியில ஞாபகம் இருக்குதா? அப்படின்னு பேசினா, அப்ப அவரு திருப்பி பேசுவாரு. நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை விஜய் வந்து ஒரு 10 சீட்டு, 15 சீட்டு ஜெயிச்சுட்டு, ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தா, அப்ப விஜயோட நமக்கு தேவை. அந்த பிரிட்ஜ நம்ம பகச்சுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன். ஒரு சீட்டு வரும். விஜய் சார் ஒண்டி ஜெயிப்பார். இல்ல ஆதவர்ஜுனா ஜெயிக்கலாம். 2 பேர் தான். ஏன் ஆதவர்ஜுனா ஜெயிப்பார்? பணபலம். இல்ல இப்ப ஒரு சிம்பிளா ஒரு சாம்பிள் சொல்றேனே. ஒரு 3 சாம்பிள் சொல்றேன். ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. "அப்பா ஜெயிச்சு எவ்வளோப்பா நீ சம்பாரிப்ப? வாங்கிக்கப்பா." இதெல்லாம் நடந்திருக்குது. நான் இப்ப இன்னைக்கு வெளிப்படையா பேசுறதுனால ஒரு சிலருக்கு கோவம் வரும், இல்ல குத்தும். அதனால இந்த உண்மை இல்லன்றதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால புக் போட்டிருக்கிறாங்க. தமிழகத்துல எப்படியெல்லாம் தேர்தல் நேரத்துல தகுடு திருத்தம் வேலை நடக்குது, உட்டு குடுக்குற வேலை, முதுகுல குத்துற வேலை, உள்ளடி பார்க்குற வேலை, பூத்துல ஏமாத்துற வேலை, ஏஜென்ட்ட தூக்குற வேலைலாம் இருக்கு. இதெல்லாம் என்னான்னே தெரியாது அவங்களுக்கு கட்சியில. சின்னம் ஒதுக்குவாங்க ரைட்டு. அது எங்க வரும்னே தெரியாது அவங்களுக்கு. விஜய்லாம் ரொம்ப காமனான பேரு. சார் அதெல்லாம் அவங்க ஓ கத்துக்குவாங்க. பன்னீர்செல்வம். ஓன்றது கொஞ்சம் கஷ்டமான இனிஷியல். அதாவது அதிகமான பேர்கள் இருக்காது. அந்த ஓ பன்னீர்செல்வம் பேர்ல இருக்கவங்கள தேடி கண்டுபிடிச்சு 5, 6 பேர் போட்டாங்க. பலாப்பழத்துல நிக்கும்போதே. டிடிவி தினகரன் போய் பார்த்தா, தினகரன் ஓட்டு அப்படியே டசனா 3, 4, 5 அப்படி போகுது. விஜய்க்கெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ காமனான பேரு. விஜய் நிக்கிற தொகுதியில 50 வேட்பாளர் போட்டா என்ன ஆகும்? எந்த விஜய்னே தெரியாது. சின்ன புதுசு. அயர்ன் பாக்ஸு, பேட்டு, விசிலு, தொப்பி, கிப்பி. அப்படியே ஒரு 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 10,000 ஓட்டு தான் மாறி போகுது வச்சுக்கோங்களேன். இல்ல இன்னும் ஒரு காமெடி கட்சியாவே பாக்குறீங்க அத நீங்க. இந்த காமெடி கட்சினா கூட கட்சியாவே நான் இன்னும் பார்க்கல. நான் எதுக்கு பார்க்கணும் கட்சியா?
தொண்டர்கள் வந்து தானா வராங்க, அதனால நாங்க சேர் போட மாட்டோம். அவங்களா வராங்க, அதனால நாங்க தண்ணி பாட்டில் குடுக்க மாட்டோம். இதுதான் எங்க மாசுன்னா, அப்ப மனிதாபிமானம் எங்க போகுது? விஜய்க்காக விருந்தோம்பல் எங்க போகுது? விஜய்க்காக உயிரே குடுப்போன்றாங்க. ஓட்டு போடுங்க சார். உயிர்லாம் அப்புறமா குடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. நீங்க காட்டுங்க. இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி அவ்வளவு மலிவா எள்ளி நகையாடுறது. 8% ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல திராவிட கட்சிகள எதிர்த்து. ஏன் அத அங்கீகரிக்க மாட்றீங்க? ஏன்னா நீங்க நெனைக்கிறீங்க, நம்ம விஜய் அண்ணா வந்து டாப்பு. நெனப்பு தான் நெறைய நேரத்தில பொழப்ப கெடுக்கும். நீங்க பாருங்க, விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, தவிர்க்க முடியாத சக்தி ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப சொல்றேன். 2026 தேர்தல் களம் ஆளுகின்ற திமுகக்கும், எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் தான். விஜய் என்ன பண்ணுவாரு? அதிமுகல ஜெயிக்கிற வேட்பாளர தோற்கடிப்பாரு. அப்ப அங்க யார் ஜெயிப்பா? திமுக ஜெயிக்கும். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாரு? திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அவங்க ஓட்டு எடுத்து அதிமுகவை ஜெயிக்க வைப்பார். இதுக்கு ஆங்கிலத்தில் பேர் ஸ்பாயில் ஸ்போர்ட். இது வந்து 3வது அணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த 2 ஜனவரில வந்து காட்சிகள் மாறும்லாம் சிலர் சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு இது இப்படியே தான் போகுன்ற மாரி. இப்ப விஜய்க்கு வந்துட்டு இந்த தேர்தல தோற்கறதுனால இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. விஜய்க்கு தேர்தலில் செலவு செய்வதற்கு ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க ரெடியா. அது யார் யாருன்றது நேயர்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? அதனால அவரு வந்து தனியாவே போனாலும், படம் ஓடுதோ ஓடலையோ புரொடியூசர் போட்டா நடிச்சுட்டு போற ஆக்டர் இருக்கிறாங்கல்ல, அந்த மாரி அவர் தேர்தலில் நிப்பார். தனியா தான் நிக்கணும். என்னோட தனிப்பட்ட ஆசை. விஜய் அவர்கள் தனியா தனித்தே நிக்கணும். தேர்தலும் நடிக்கிறாருங்கிறீங்களா? நான் நடிக்கல. நடிப்பு நல்லா பண்ணுவாரு அவரு. பை த வே. விஜயோட நடிப்பு திறன், விஜயோட சண்டை, இல்ல விஜய் அழுவுற சீனு, அதெல்லாம் வந்து நான்லாம் வந்து பேசுறதுக்கு எனக்கு அதுல குவாலிஃபிகேஷனே இல்ல. நான் விஸ்காம் படிச்சதோட சரி. ஸ்கிரிப்ட் என்ன எது ஸ்க்ரீன் பிளே, டயலாக்லாம் எனக்கும் தெரியும். ஆஸ் அ ஆக்டர் ஹி இஸ் அ ஸ்டார். பட் வென் இட் கம்ஸ் டு பாலிடிக்ஸ் அவரு வந்து கத்துக்குட்டி. கத்துக்குட்டி வந்துட்டு இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு கன்னுக்குட்டி நீங்க வாங்கின்னு வரீங்க. அது ஜல்லிக்கட்டு காளை தான். அதுல மாற்று கருத்து இல்ல. இவ்வளோ தான் ஹைட் இருக்குது. என் காளை எப்படி தெரியுமா? ஜல்லிக்கட்டுல விட்டேன்னு வச்சுக்கங்க, இந்த பொங்கலுக்கு எல்லாரையும் முட்டி தள்ளிட்டோம்னா, மாடு வச்சு வளர்க்குறவங்க சந்தேகப்படுவாங்களா? பார்க்க மாட்டாங்க. தம்பி என்ன கன்னுக்குட்டிய வச்சுட்டு காளைன்னு பேசுறாப்புல? டவுட் வரும்ல. நான் எதார்த்தத்த தானே பேசுறேன். இல்ல கன்னுக்குட்டி தானே சார் காளையாகும். ஆ காளை ஆவணும். அதுக்கு நேரம் ஆகும். அந்த காளைக்கு வெயில் தெரியணும், மழை தெரியணும், முட்டை தெரியணும், பயிற்சி எடுக்கணும். ஒரு காளை 5 அறிவு இருக்கிற ஒரு காளை தமிழகத்தினுடைய அது ஒரு 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 பாரம்பரியம். ஒரு காளை ஜல்லிக்கட்டு காளையா மாறுது. அது பேர் எடுக்குன்னா, அதுக்கு பயிற்சி வேணும். எதுவுமே இல்லாம ஹலோ ப்ரோ, வாட் ப்ரோ, வை ப்ரோ, டான்ஸ் ப்ரோ, டிக்டாக் ப்ரோ, ரீல்ஸ் ப்ரோ அப்டின்னா முதலமைச்சர். பாபா படத்துல நெனைக்கிறேன். ரஜினி சொல்லுவார்ல, முதலமைச்சர் பதவி அவ்ளோ எளிதா? ஆனா ஊன்னா சிஎம். சார் 2 விஷயம் இருக்கு சார் அரசியல்ல. ஒண்ணு கட்சி நடத்துறது. இன்னொன்னு ஆட்சி நடத்துறது. இது பேசிக். இந்த கட்சி அப்டின்னா, இப்போ வந்து உட்கார்ந்தாங்கல்ல, அக்னேயா அவங்க பேரு? நேத்துலேருந்து போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறமா அஜிதா. அஜிதா என்ன டைனோசரா? உள்ள கூப்ட்டு, என்ன பிரச்சனை? 2 நிமிஷம் பேசி முடிக்க முடியாத பஞ்சாயத்து எதனா இருக்கா? எவ்வளோ 3 மணி நேரமா, 4 மணி நேரம் உட்காந்தாங்க. எல்லாம் போச்சா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வளர்ற கட்சிக்கு இது நல்லதா? அப்புறம் அவங்களுக்கு பேக்கிரவுண்ட் அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் துணை கதைகள். எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். இப்படி ரோட்ல உட்காந்து ஒப்பாரி வைப்பீங்களா? குடும்பத்தில சண்டைனா? தேர் இழுத்து தெருவுல விடுறது தானே. குடும்பத்தில சண்டை, எப்படி ரோட்ல சண்டை போடுவீங்களா? அது நம்ம கலாச்சாரமா? ரோட்ல சண்டை போடுறது? உள்ளுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். ஏன் எடப்பாடி பழனிசாமி டிடிவியும், ஓபிஎஸும் தூக்கி வெளில போட்டாரு? குடும்பத்தில பிரச்சனை இங்க பேசணும். ஆனா ஊனா ஃப்ளைட் எடுத்துன்னு டெல்லிக்கு போகக்கூடாது. அப்படியே போயிடு. நானே போறேன்னு போயிட்டாரு அவரு. யாரு? எடப்பாடி. இல்ல அவரு அப்புறமா அவரு போனாரு. நீங்கலாம் என்ன போறது? நானே போறேன். ஆமா ஆளாளுக்கு போறீங்கல்ல. நானே போய் மொத்தமா முச்சு விட்டு வரேன். அடுத்த முறை யாருன்னா வந்தா நீக்கி விட்டுருவேன். நான் எதா இருந்தாலும் என்கிட்ட தான். நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. அதுதான். அதனால குடும்ப பிரச்சனை தான் வீட்டுக்குள்ள இருக்கணும். கட்சி பிரச்சனை கட்சி ஆபீஸ்க்குள்ள இருக்கணும். ரோடுக்கு வந்துச்சுன்னா அது வந்து நல்லது கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கட்சியில இதைகள சரி செய்யறதுக்கு ஆள் இல்ல. அவர் பாட்டுன்னு சேர்த்துக்கினே போவாரு. சேர்த்துக்கினே புதுசு புதுசா வரவங்களுக்கு பதவி, கிதவி எல்லாம் குடுக்குது. ரொம்ப நாளா இருந்துன்னு பதவியே போடாம நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? கட்சி நடத்துறது அவ்வளோ கஷ்டம். ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட்டு. சரி கட்சி நடத்திட்டீங்க. ஆட்சின்னு வரும்போது தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கவர்னன்ஸ். அந்த கவர்னன்ஸை நல்லா பண்ணதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறுதா, முன்னோடியாக மாறுதா, அது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. கட்சி நடத்துறதே இன்னும் பிரச்சனை. சரி இப்போ ஆட்சின்னு வந்துடுதுங்க. நான் ஒரு அதிகாரி சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசும்போது, ஒரு மேயரை பற்றியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பற்றியும் பேசுகிறோம். 2 பேருமே அழகாக இருப்பாங்க. அப்போது
நான் சொல்றேன், இவங்க வந்து புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பேசும்போது, அவர் ஒண்ணு சொன்னாரு. நாட் ஆல் பிரில்லியன்ட் பீப்பிள் கேன் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீசர். பட் நோ இடியட் கேன் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீசர். ஆனா அரசியல்வாதியா யார் வேணா ஆகலாம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ! அரசியல்வாதி ஈஸி இல்ல. அதனால தான் ஆளாளுக்கு ஆசைப்படுறீங்க. மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். சார் அது எல்லாம் கலந்த கலவை அது. ஃபர்ஸ்ட்டு மக்கள நேசிக்கணும். மக்களுக்கு நீங்க அவைலபிளா இருக்கணும். என் நெஞ்சில் குடியிருக்கும் அதுக்கப்புறம் சரி நெஞ்சில் குடியிருக்கும் எழுதி வச்சுட்டு அவங்களும் வந்து வீட்லயே என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லிட்டு நண்பா வீட்ல நண்பீஸ். சரி நண்பா, நண்பி வந்து வருவாங்க, ஓட்டு போடுவாங்க எல்லாம் ரைட்டு. வயசானவங்கலாம் டயலாக் விட்டு இவரு பாட்டுக்கு போயிடுவாரு. என்ன சரி நான் என்ன கேட்கிறேன், சரி இப்போ வாக்காளருக்கு அவர் காசு குடுப்பாரா? குடுக்க மாட்டாரா? வெளிப்படையா. சரி இப்படி கேட்டா எப்படி சார்? இப்படிதான் கேட்பாங்க ஊர்ல. ம். நீங்க போவீங்கல்ல, அங்க ஒருத்தர் இருப்பாரு ஊர் தலகர்த்தா. சரி, சரி கோயில் திருவிழா வருது எதனா பார்த்து செய்ய சரி அப்ப சொல்லுங்க. அதுக்கெல்லாம் இப்ப காசு கொடுத்தா ஓட்டுன்னு பழக்குனது யாரு? நீங்க எந்த தான் அரசியல் கட்சிகள்? நீங்க தான். ஏன் ரூ. 200 இவன் 200 கோடி, 300 கோடி படத்துக்கு சம்பாதிக்கும்போது நல்லா இருக்குதா? அது அந்த பிராக்டிஸ் நல்லா இருக்குதா? அவர் உழைச்சு சம்பாதிக்கிறாரு சரி சார். அவங்களும் இவங்களும் அதான் சொல்றாங்க. எங்களோட வருமானம் இதுதான், அரசியல் தான்றாங்க. நான் புனித அரசியல் பத்தி பேசுறதுக்கு நான் ஒண்ணும் புனிதவாதி கிடையாது. கண்ணாடி. என் வேலை அவங்க பத்திரிகைக்காரனா அவங்க போட்டு உடைக்கணும். நான் காட்டணும். எல்லார் அவங்க முகம் பண்ண என்ன மாட்டாங்க. அவங்க தூய கட்சி சார். அவங்க எப்படி பண்ணுவாங்க? தூய கட்சின்னா அப்ப பரிசுத்த தூயத்துல எது வேவுது, வேவாதுன்னு பாத்துற வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. தூய கட்சின்றீங்க. சரி இப்ப ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளிக்கல்வித்துறையில தப்பு சொல்லி பேசுனீங்க. என்னாச்சு? டிராப் அவுட் ஆச்சுன்னு. டிராப் அவுட் ஆச்சுன்னு சொன்ன ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, மகேஷ் பொய்யாமொழி கிட்ட கேட்குறாங்க. ஆமா டிராப் ஆனது உண்மைதான். ஆனா செங்கோட்டையன் அப்ப அமைச்சருன்னாரு. முகத்த தூக்கி எங்க வச்சுக்குவீங்க? காமெடி பீஸ்ன்ட்டாப்புல. யாரு? மகேஷ் பொய்யாமொழி. இது தேவையா? ஒரு தரவு எடுக்கிறதுனா யாரு பீரியட் டிப் ஆச்சு? அவரு இப்ப நம்ம கட்சியில இருக்கிறாரே. என்ன ஏது பார்க்க மாட்டீங்க? அதுதான் சொல்றேன். அப்போ எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் கமெண்ட்ஸ். ஆஃப் பேக்டு. எதனா ஒண்ணு சொன்னா சூற விட்டுருவேன். அதுக்கப்புறம் வேற எதனா ஒரு வார்த்தையில திட்டுறது. இன்னொன்னு எனக்கு என்ன கோவம்னா, அதிமுகவும், பிஜேபியும் அந்த அமைதி காக்குறாங்க பாருங்க. தாவேக்கா பத்தி பேசாம. அது வந்து அது வந்து எந்த காரணத்தினாலன்னு தெரியல. இல்ல ஒரு எடப்பாடியே ட்ரை பண்ணார்ல. புள்ளையார் சுழி போட்டாச்சுன்லாம் சொன்னாரு. ஐயோ! அவரு ஒரு 10 மாவட்ட செயலர் எக்ஸ்ட்ரா போட்டு 2 மாவட்ட செயலர மாத்தியிருந்தாவே அந்த கட்சி ரெடி ஆயிடுங்க. அதிமுகலாம் வெளியில இருந்துலாம் வந்துலாம் வந்து ஒருத்தர் தூக்கி விடணுன்ற அவசியம் கிடையாது. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பார்ட்டி இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி அதுதான். அதிமுக தான். அதே இன்னைக்கு காலம் நம்மலாம் ஆட்சி செஞ்ச விமர்சனம் பண்றோமே, அந்த அதிமுக தான் வந்து தமிழக அரசியல்ல அதிக முறையா ஆட்சி கட்டில்ல உட்கார்ந்துட்டு, அதிக முறையா ஆட்சியில வாக்கு விகிதாச்சாரத்திலயும் மற்ற கட்சிகள விட அதிகமா இருக்கு. இதுதான் வரலாறு. நமக்கு வசதியா இருக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மலிவா பண்ணணும், காட்டணுன்றதுக்கோசரம் நம்ம இந்த வசதியா இந்த 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 ஹெட்லைன்ஸ்லாம் போட்டுக்கிறோம். ஆனா வரலாறு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க இல்ல இல்லையா? இன்னைக்கு 20% ஏன் வந்துச்சுன்னு தானே கேக்குறாங்க. வந்துச்சு நாளைக்கு 40% வந்தா வராதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? ஒண்ணுமே அப்ப விஜய் மட்டும் வரமாட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? விஜய் ஏன் வரமாட்டாருன்னா இந்த தேர்தல்ல வரமாட்டாருன்னு தான் நான் சொல்றேன். விஜய் ஏன் வரமாட்டார்? கரெக்டான கேள்வி. ரைட்டு. சரி இப்ப நான் இங்க எக்மோர்ல உட்கார்ந்து பேசுறேன். எக்மோர்ல யார் விஜயோட கட்சி வேட்பாளர்? விஜய் தான். என்னங்க திருப்பி எல்லா திருப்பி வேட்பாளரும் வாழைப்பழம் விஜய். எந்த வாழைப்பழம் காணா போச்சுன்னா திருப்பி இதான் அதான் அதானே இதுன்ற மாதிரி. எல்லா வேட்பாளரும் விஜய் தான் சார். சரிங்க திருச்செந்தூர்ல விஜய் தான். அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு? சரி துறைமுகம் ஆர்பர் யார் வேட்பாளர்? விஜய் தான். சார் அவரு நான் சொல்ல விஜய் சொல்றாரு. இது மாதிரி போய் வாக்காளர்கிட்ட சொல்லுவாங்க. நல்லா வணங்க அப்பா ரொம்ப சந்தோஷம். விஜயே நிக்கிறாரா? தம்பியே நிக்கிறாரா? விஜய் நின்னா ஓட்டு போடுறப்பா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. 1000 விளக்கு அங்கேயும் விஜய் தான். செய்யாரு விஜய். 234 தொகுதி விஜய் தான் நிக்க போறாரு. இப்படிதான் ஒருத்தர் சொல்லி திரிஞ்சாரு. தமிழ்நாட்டுல மோடின்னு சொல்லிட்டு 40 சீட்ல அப்படின்னாரு. இல்ல வேண்டாம் தேங்க்ஸ். 0 போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. மாற்று பாஜக தான் மாற்று. அண்ணாமலை பேசினாரா இல்லையா? எங்க போனாரு? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க ரைட்டு. ஆனா அவரோட வீக்னஸ் அவருக்கு தெரியும். விஜயோட புத்திசாலித்தனத்தை மக்கள்கிட்ட அவர் காட்டுறாரு. என்ன புத்திசாலித்தனம்? போட்டி 2 கட்சிக்கு தான். கான்ஃபிடென்ட்டா இருங்க. அவங்கலாம் கான்ஃபிடென்ட்டா மக்களுக்கு என்ன பிரச்சனை? புடிக்கலன்னா அந்த மூஞ்சி புடிக்கலன்னா மாத்தி போட்டு போறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஒரிஜினல் ஓனர். லீஸ் பீரியட் முடியுது. இப்போ திமுகவுக்கு லீஸ் குடுத்துருக்காங்க. ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னா திருப்பி லீஸ் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஓனரு வாக்காளர்கள் அப்போ போதும் நீ குத்தனை இந்த நல்லா நத்தினது நான் வேற ஆளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாற்றி விட்ருவாங்க. அதான் விஜய் அதையும் விஜய் கொடுக்க கூடாது. விஜய்க்கு ஏன் கொடுக்கக்கூடாது? நல்ல அருமையான கேள்வி. விஜய் என்ன செஞ்சார்? இன்னும் ஆட்சிக்கு வரலையே செய்யறது. நல்லது வந்தா தானே செய்ய ஆட்சி முடியும். வரணும். இதே வேற ஒரு நடிகர் ராஜ்குமார் அவரோட உறவினர்கிட்ட போய் கேட்குறாங்க.
அரசியல்ல நல்லது செய்யறதுக்கு அரசியல் வரக்கூடாது. நான் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லங்க. விஜய் பண்றது அரசியலே இல்லைன்றது தான் என்னோட புரிதல், பார்வை. பரந்தூர் விமான நிலையத்தை பிரச்சனை இருக்கு. இந்த திமுக ஆட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இதில் பிரச்சனை பண்ணுது. கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தப்போ அதிமுக அதில் அமைதி காத்துது. அதான் பொருள். ரைட்டுங்களா? இவர் சிஎம் சார் நீங்கள் இதில் தலையிடலைன்னா நானே மக்களை திரட்டி புறப்பட்டு வந்து போராடுவேன்னு சொன்னார்ல, சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? எது இந்த பஞ்சு டைலாக் பேசிட்டு அப்புறம் கம்முன்னு விடுங்க. சரி, நீட்டு இவருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். நீட்டை பற்றி அவர் ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க பாருங்க. நீட்டுனா என்ன, நெக்ஸ்ட் என்னன்னா, சார் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு தலைவருக்கு சப்ஜெக்ட் தெரியணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு மாணவன் வரான். மாணவன் எப்படிலாம் நடிச்சான் தெரியுமா படத்தில்? இப்போ எக்ஸாம் எழுதுறாப்பல எப்படி டாப்பராக வராப்பல அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் என்ன சந்தேகப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? அப்போ மற்ற துறைக்கெல்லாம் வந்து பயிற்சி, தகுதி எல்லாம் தேவைப்படுது. நான் அவருக்கு பயிற்சி பத்தலைன்னு தான் சொல்லலை, அவருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லலை. தகுதி இன்னும் ஏற்றிக்கணும்னு தான் சொல்கிறேன். அதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரில. இப்போ கூட நீங்கள் இப்போ என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் போவோம். நீங்கள் மைக் எடுத்துனோம், கேமரா எடுத்துன்னு போயிட்டு 100 பேரில் போயிட்டு 30 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா விஜய் தான் சொல்லுவாங்க. ஓட்டுன்னு போடும்போது திராவிட கட்சிகளுடைய கெமிஸ்ட்ரி காம்பினேஷனே வேறு. இதில் ஜாதி அரசியல் இருக்குது, மத அரசியல் இருக்குது, பண அரசியல் இருக்குது, உட்கட்சி அரசியல் இருக்குது, ஏமாத்துற அரசியல் இருக்குது, இவ்வளோ அரசியல் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சாப்டர் பழந்துன்னு கொட்டை போட்டவங்களாம் உக்காந்து இருக்கிறாங்க. அப்படியே மொழி மலைப்பாம்பு மாதிரி உக்காந்து இருப்பாங்க பூத்தில். இப்போ ஊரில் ஒருத்தர் இருப்பார், முத்தண்ணன் இல்லை மாரி அண்ணன் இருப்பார், இல்லை ஆண்டனி அண்ணன் இருப்பார். ஆண்டனி அண்ணன் முடிவு பண்ணுவார் 800 ஓட்டில் எத்தனை ஓட்டு எந்த இடத்துக்கு போகணுன்னு. அந்த மாதிரி கட்சியை வந்து ஆப்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவருக்கு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறவரும் செல்ஃபி எடுக்க நிற்பார், இந்த சைடு நிற்கிறவரும் செல்ஃபி எடுக்கணும். ஃபஸ்ட்டு மாவட்ட செயலராக பாப்புலராக ஆக்கணும். எல்லாமே விஜயே பண்ணிட முடியாது. அவரே மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், வட்ட செயலர், பொய் செயலர், பக்கத்துல யாரும் நிக்க கூடாதுன்றாரு. அப்போ நிறைய ஓட்டு வாங்கி கொடுப்பாங்க. எல்லாம் ஓட்டு போட்டு செல்ஃபியில் போட்டு எடுத்து போடுவாங்க. அப்படியே தேர்தலில் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் நடத்த வேண்டியது. எங்கள் அண்ணன் சீமானா என்றைக்கும் முதலமைச்சர் ஆயிடணும் அப்படி தேர்தல் நடத்தியிருந்தா. சோஷியல் மீடியாவில் அவர் தான் முதலமைச்சர். சோசியல் மீடியாவில் யாருனா இருந்தால் இருந்துங்க. நான் சோசியல் மீடியாவில் அவர் பின்தங்கி இருக்காருன்னு நான் சொன்னேன். சோசியல் மீடியாவில் ஆமாம் விஜய் தான் முதலமைச்சர், அதில் அவர் தான் இருப்பார். அது இன்னும் அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு இருப்பார். நான் பேசுகிறது நிஜ அரசியல். இன்னும் அவர் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அதுக்குள்ளவே எங்களை தாக்குறாங்க, இப்போ இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லாம் விஜய் கட்சியை போய் சேர்றாங்கல்ல, நிறைய பேர் சேருவாங்க. ஏப்ரல் மாதத்தில் விஜய் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து மற்ற கட்சியில் சேருவாங்க. இது நடக்குதா இல்லையா பாருங்கள். மக்கள் நீதி மையம் மாதிரி. ஆமாம், உலக நாயகனுக்கு அந்த நிலைமை. உள்ளூர் நாயகனை என்னென்ன பண்ணுவாங்க பாருங்கள். டார்ச் எல்லாம் தூக்கி போட்டு வச்சாரு. 10 ரூபா பாட்டில் பாட்டு பாடினீங்கல்ல, எங்கே ஒரு போராட்டம், எங்கே ஒரு ஆர்ப்பாட்டம், ஏன் ஒரு வழக்கு பண்ணுறதே இல்லை. செந்தில் பாலாஜி பற்றி அவர் பேசி எத்தனை நாள் ஆச்சு? 80 நாள். அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரை பற்றி டெய்லி 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு. ஓ, அப்போ நீங்கள் திருநெல்வேலி போனால் தான் திருநெல்வேலி அல்வா பற்றி பேசுவீங்க, திருப்பதி போனால் லட்டு பற்றி பேசுவீங்க. பொதுவாக உங்களுக்குன்னு ஒரு ஈரோடு போனால் மஞ்சள் பற்றி பேசுவார், மஞ்சள் பெரியார். சரி, ஈரோடு மஞ்சள் பெரியார்லாம் பேசுனீங்க. ஈரோட்டில் வேறு சில பிரச்சனை, எம்எஸ்எம்இ செக்டர்லாம் நிறைய மூடி இருக்குது, கரண்ட் விலைலாம் ஏறிக்குது. யூனிட் விலை எவ்வளோ தெரியுமா? டெக்ஸ்டைல்லாம் இன்றைக்கி US டாலரால் அதிகமாகிட்டு நிறைய ஏற்றுமதி ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நூலோட விலை பண்டலுக்கு டன்னுக்கு எவ்வளோ ஏறி இருக்குது தெரியுமா? மோட்டார் அங்கே இருக்குது கோயம்புத்தூரில், ஈரோடு கிளஸ்டர். அந்த மோட்டார் வந்துட்டு ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்டிருக்கு. திமுக தான் எதிரி. சரி, அப்போ அந்த 18% ஜிஎஸ்டி நொட்டுறமே, அது என்ன இனிப்பா, லாலிபாப்பா? அதுக்கு திமுகவா காரணம்? சாமி, நீங்கள் வந்து புனித ஆட்சி, நீங்கள் எல்லாரையும் திட்டணும். நான் பேசுகிறேன்ல, எனக்கு ஒன்றி நான் வேண்டுதல். திமுக தான் ஆட்சியில் இருக்காங்க, திமுக என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் பேசுவோம். அப்போ நீங்கள் வந்து அதிமுக பேச்சாளர். திமுக எல்லாம் பண்றது தப்புனா அது அதிமுக. ஜிஎஸ்டினா அது ஒன்றிய அரசுல கேட்கணும், நிர்மலா சீதாராமன் கேட்கணும். இவருக்கு பிரச்சனை தெரியாது. பேங்க்ல போய் லோன் வாங்கி இருக்க மாட்டாரு, வட்டி கட்டி இருக்க மாட்டாரு, வட்டிக்கு வட்டி கட்டி இருக்க மாட்டாரு, செக் வந்து பணம் இல்லாம அவர் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அதான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. டீ கடையில் கட்சியா எவ்வளோ டீ விற்கிது தெரியுமா விலை? அவர் குடிக்கிற டீ எல்லாம் என்ன 250 ரூபா 400 ரூபா இருக்கும். டீ பொதுவாக எல்லா தலைவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ கம்யூனிஸ்ட்காரங்களாம் என்ன அரசியல் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க சார்? யதார்த்தத்தை புரிஞ்சவங்களால தான். அதாவது கலைஞர்கிட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் அரசியலில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நம்மளால் பயன்பெற்றவர்கள் என்றைக்குமே நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது, அவர்கள் எப்போ வேணால் பயன்பெற்றவர்களே மாறுவாங்க, அது தன்மைன்ற அந்த உண்மை அது புரிஞ்சதுனால தான். அவர் எம்ஜிஆர் ஒரு இடத்துல போகிறாரு, பயங்கரமான கூட்டம் வருது எம்ஜிஆரை பார்த்துட்டு. கர்நாடகாவில் ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் வேட்பாளருக்கு ஆதரவாக போகிறாரு.
அந்த வேட்பாளருக்கு பயங்கர சந்தோஷம். கார்ல ஏறும்போது தோக்குற மாதிரி இருக்குது பார்த்துக்க அப்படின்றாரு. என்னன்னா இவரை பார்த்தவொன்னே ஆரவாரம். ஆ ஊன்னு. வேட்பாளர் பேரை சொல்லி இவர் தான் வேட்பாளர் போது அமைதி. அப்போ அந்த லீடருக்கு அந்த புரியுது. என்ன பார்க்குறாங்க, என்ன ரசிக்கிறாங்க, எனக்கு கை தட்டுறாங்க. ஆனால் நான் வேட்பாளரை சொல்லும்போது அந்த வேட்பாளருக்கு அவ்வளோ வசீகரம் இல்லை. இதுவும் நடக்கும் விஜய்க்கு. விஜய் எல்லா இடமும் போவார். சோழிங்கநல்லூர் போவார், சேலம் போவார், ஈரோடு போவார், திண்டுக்கல் வருவார். எல்லா இடத்துலையும் விஜய் பேசும்போது ஆரவாரம். வேட்பாளர் பேர் சொல்லும்போது அப்படியா வேட்பாளராக நீ தான் பார்ப்பாங்க. வேட்பாளரே இவர் தான் தெரியாது. அங்கே வந்து நீங்கள் போயிட்டு தேடின்னு இருக்க முடியாது உட்காந்து. ஒரு 40 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போனோன்னே தேடி ஈடி போடணும். அதுக்கப்புறம் இது வேட்பாளர் பயிற்சி நிறைய இருக்குங்க. அவர் வந்து இன்னும் வளரணும். நான் அந்த கண்ணுக்குட்டி கதை சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு காளையாக அந்த கண்ணுக்குட்டி மாற வேண்டுமானா அதற்கு போதிய அவகாசம் தான். இப்போ ஒரு மரம் இருக்குது, தேக்கு மரம். எத்தவனவே அது வைரம் மஞ்சள் தேக்குன்னு சொல்கிறோம். அது புயல், மழை, மாடு மேயாமல் இருக்கணும், வேறு வண்டி எதுவும் இடிக்காமல் இருக்கணும், வேறு பள்ளத்தாக்கு பிரச்சனை அது மாதிரி இல்லை பாறை உருள்றது எதுவாக இருந்தாலும் அதை தாங்கி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வைரமாஞ்ச கட்டை. எதை போட்ட உடனே முளைக்கணும்னா எப்படி? அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. போட்ட உடனே சொங்கின்னு அது முளைச்சி இப்படி வந்த உடனே ஒரு 2 இலை வருது. ஒரு இலை வந்து திமுக முச்சிரும், ஒரு இலை அதிமுக முச்சிரும். சிஎம் அப்போ ரெட்டல் எதுக்கு இருக்குது? சூரிய எதுக்கு இருக்குது? ஒரு சின்னம் வாங்குறதுலே சிக்கல்கள் வரும். சின்னம் வாங்குறாரு, போடுறாரு, அதெல்லாம் வந்து கிடச்சிரும். வெற்றி சின்னம் உடனே தருவேன் ஏன் இன்னும் சொல்லலை? தெரியல. ஏன்? அதான் அரசியல். சொல்கிற நேரத்தில் சொல்லுவாங்க. இன்னும் இந்த பிஜேபி தாக்கவே இல்லை பைதவே. பிஜேபியை பற்றி சரி இவர் பேசினார்ல, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் இல்லை அண்ணாமலை போன்றவர்கள் அமைதி கேட்குறாங்க. இவர் மக்களுக்காக இவரை சொல்கிறாங்கல்ல அரசங்கின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அவர் பேசலாம்ல. யாரை சொல்கிறீங்க சார்? விஜய் அவர்கள் லைட்டாக மோடி அங்கிள் லைட்டாக கூட வேணாம், மெல்லமா இந்த மாதிரி ஒரே களத்தில் இருக்கிற யார் இருக்காலும் அவங்கள பற்றி. மோடி எங்கே ஹாங்காங்கில் இருக்கிறாரு, இல்லை நியூசிலாண்டுக்கு பிரதமர், அவர் இந்திய பிரதமர், தமிழ்நாட்டு அது உள்ளே இருக்குது, இதுவும் தெரியாது. அவருக்கு என்ன வசதியாக இருக்குதோ பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு வேணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு ஒரு நடிகனாக சாதாரணமாக இருக்கும் பொழுதே மக்கள் பிரச்சனைக்கோ இல்லை சொந்த கட்சிக்காரர்களையோ இல்லை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணாத இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனால் அதிகாரிகளை கூட பார்க்க மாட்டார். அதிகாரிகளை பனையூருக்கு வர சொல்லுவார். அதெல்லாம் நடக்கும். விளையும் பயிர் முளையில் தெரியும். இவர் இதய கனி இல்லை, இவர் எட்டாக்கனி. நன்றி சார்.